இந்திய சுதந்திரப் போர் ஓர் அறிமுகம். இந்தியாவிற்கும் மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் மிக நீண்ட காலமாகவே தொடர்பு இருந்தது. பண்டைய கிரேக்கம், ரோம் போன்ற நாடுகளுடன் வணிக தொடர்பு இருந்தது. அதோடு அலெக்சாண்டரின் இந்திய படையெடுப்பு, மார்க்கோ போலோ, யுவாங் சுவாங், பாகியான் போன்ற யாத்திரிகர்கள் குறிப்பு, இந்திய மன்னரின் படையெடுப்பு போன்றவற்றால் இந்தியா பற்றி மேலை நாடுகளும் கீழை நாடுகளும் நன்கு அறிந்து இருந்தன. இந்திய சுதந்திரப் போர் ஓர் அறிமுகம். கிராம்பு, ஏலம், யானை தந்தம், மிளகு, மயில் தோகை, மஸ்லின் துணி போன்ற வணிகப் பொருட்கள் மேலை நாடுகளில் பிரசித்தி பெற்றவை. கிபி 1453 கான்ஸ்டான்டினோபிள் துருக்கியர் வசம் ஆனதால் ஐரோப்பாவிற்கும் இந்தியாவிற்கும் தரை வழி பாதிக்கப்பட்டு கடல் வழி காண வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. வாஸ்கோ டா காமா இந்தியாவிற்கான கடல் வழியை கண்டுபிடித்தும் ஐரோப்பியரின் வணிக தொடர்பு அதிகமானது. ஆகஸ்ட் 15, 2024 78வது சுதந்திர தின விழா. ஓகேங்களா? தினத்தந்தி சுதந்திர தின சிறப்பு மலர். ஆமாம், டைம் ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஆயிடலை. இப்போ கூட உங்களுக்கு பெட்டி கடையில் கிடைக்கும், போயிட்டு வாங்கி பாருங்கள். ஏகப்பட்ட விஷயங்கள் சுதந்திர தினத்தை பற்றி இருக்கிறது, தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்ஸ். Hi, good morning, my dear beautiful people, students and my dear beautiful great viewers. குட் மார்னிங் சொல்கிறேன், ஹாப்பியெல்லாம் சொல்ல மாட்டேன். நானே இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர், அப்புறம் அந்த பொங்கல் கிங்கல் தீபாவளி ஓணங்கு இன்னொன்று என்னமோ வந்து ஹாப்பி சொல்லுவாங்க. ஐ நெவர் சே ரைட். ஏன் அப்படின்னாக்கா அதுக்கு அதுக்கு 1000 காரணங்கள் இருக்குது. அது சொந்த காரணம். அதே மாதிரி தான் சுதந்திர தினத்தையும் நான் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சொல்ல மாட்டேன், சேட் இண்டிபெண்டன்ஸ் டே தான் சொல்லுவோம். ஏன்னா இந்த 2ஆம் உலகப் போரில் ஒரு 30 நாடுகள் கிட்ட கலந்துக்கிட்டாங்க. இந்த 30 நாடுகளில் 7.8 கோடி பேர் இறந்து போனாங்க. ஜீவராசிகள் இறந்து போச்சு, தாவரங்கள்லாம் நாசமாக போச்சு, எல்லாம் செத்து போச்சு. சண்டையை நான் விரும்புவதில்லை, சண்டை போடுகிறவனை என்றுமே இயற்கையின் பிள்ளை இந்த ஜான் பாஸ்கோ ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால் ஹாப்பியும் சொல்ல மாட்டான். ரைட்டுங்களா? ஆமாம், 30 நாடுகள் அவன் நாட்டில் அவன் கொண்டாடிப்பான், இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லிப்பான். பட் உண்மையாலுமே இது தேவைதானா என்றால் இல்லை. அதனால்தான் அதை நான் ஹாப்பியாக சொல்கிறது இல்லை. வீர வாழ்க்கை என்பது போர்க்காலத்திற்கு சென்று வருவது மட்டுமன்று, எந்த செயலையும் உறுதியுடனும் பின் வாங்காமலும் செய்து முடிக்கும் மனப்பான்மை ஆகும். சுப்பிரமணிய சிவா. தேசிய சின்னம். நமது இந்திய நாட்டின் தேசிய சின்னம் அசோகரின் சாரநாத் சிம்மத்தூணில் இருந்து பெறப்பட்டது. 1950 ஜனவரி 26 அன்று இது தேசிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டது. தேசிய சின்னத்தில் அபாக்கஸ் என்ற வட்ட வடிவ பீடத்தின் மேல் ஒன்றுக்கொன்று முதுகுப்புறமாக அமைந்த 4 சிங்கங்கள் இடம்பெற்று இருக்கின்றன. இவை சக்தி, தைரியம், பெருமை மற்றும் நம்பிக்கை ஆகியவற்றை குறிக்கின்றன. மாதவ் சானே என்பவர் இந்த தேசிய சின்னத்தை வடிவம் அமைத்தார். பீடத்தின் நடுவில் தர்ம சக்கரம் அமைந்துள்ளது. சக்கரத்தின் இடதுபுறம் சீறி பாயும் குதிரையும், வலதுபுறம் காளையும், இரு புறங்களிலும் தர்ம சக்கரம் தெரியும்படியும் பொறிக்கப்பட்டுள்ளன. லால் பகதூர் சாஸ்திரியின் வெற்றி முழக்கம். என்ன சொல்கிறார் பாருங்க,
அதாவது சுதந்திர இந்தியாவில் இரண்டாவது பிரதம மந்திரியாக இருந்தவர் லால் பகதூர் சாஸ்திரி அவரது ஆட்சி காலத்தில் நாட்டை பாதுகாக்கும் போர் வீரர்களையும் நாட்டு மக்கள் வயிற்றுக்கு உணவு இடுகிற உழவர்களையும் முக்கிய மாணவர்களாக கருதினார். போர் முனையின் வெற்றி ஏர் முனையை பொறுத்தே தீர்மானிக்கப்படுகிறது என்பதை வலியுறுத்தி நாட்டின் உற்பத்தி முன்னேற்றத்திற்காக பல முயற்சிகளை எடுத்தார். அவர் செல்லும் இடமெல்லாம் உரையாற்றி முடிதவன் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்று முழக்கமிடுவதை வழக்கமாக வைத்திருந்தார். இதற்கு போர் வீரர் வாழ்க உழவர் வாழ்க என்பது பொருள். இந்த முழக்கத்தை சுதந்திர தின நாளில் நாமும் சொல்வோம். நம் நாட்டு வீரர்களையும் நம் நாட்டு உழவர்களையும் என்றும் மதிப்போம். மதிக்கலாமா? நான் வீரனும் அல்ல உழவனும் அல்ல. ஐயா லால் பகதூர் சாஸ்திரி அவர்களே, உங்கள் பெயர் கொண்ட தெருவில் வாழ்கிறேன். பெயர் ஜான்தாஸ். தானம் கேளுங்கள், தந்து மகிழ்கிறேன். வரி கேட்பதற்கு உங்களுக்கு உரிமையும் இல்லை, கேட்டவுடன் வயது கொடுப்பதற்கு நாங்கள் கோழிகளும் இல்லை. யார் தெரியுதா? யார் இந்த ஓவர் ஆக்டிங் பண்ணுவார்? வீரப்பாண்டிய கட்டபொம்மன், சிவாஜி கணேசன். அவர் இல்லைங்க, ரியால் கட்டபொம்மன் சத்திரியன். அப்படி தான் நாங்கள்லாம் இனிமேல் கேட்கலாம்ட்டு இருக்கோம் இந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட. என் வீட்டில் 10 பேர் வரி கொடுக்குறான், 10 பேர். ஆனால் 10 பேர் 3 லட்சம் 3 லட்சம் 30 லட்சம் எவனோ கடன் வாங்கினதுக்கு நாங்கள் கடன் கட்டணும். வெள்ளைக்காரன் வந்து அடித்து பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். 3ஆம் உலகப் போர் வந்து நிற்குது. 3ஆம் உலகப் போர் வருது, எல்லோரும் குத்துன்னு குத்த போகிறான். சரி விடு, காந்தி என்ன சொல்கிறாரு பார்ப்போம். தனக்குத்தானே கட்டுப்பாடு விதித்து கொண்டு வாழ்பவனே சுதந்திர மனிதன் காந்தியடிகள். தனக்குத்தானே கட்டுப்பாடுகளை விதித்து கொண்டு வாழ்பவன் சுதந்திர மனிதன். எங்கே இருக்கிறது சுதந்திரம்? கேப்டன் லக்ஷ்மி சாகல் இந்தியாவிற்கான சுதந்திரத்தை ஆங்கிலேயருடன் பேச்சுவார்த்தை நடத்துவதன் மூலம் பெற முடியாது. ஆயுதம் ஏந்தினால்தான் இந்தியா சுதந்திரம் அடையும் என இந்தியாவிற்கு ஒரு தனி இராணுவத்தை அமைக்க சுபாஷ் சந்திரபோஸ் அழைப்பு விடுத்த போது பெயர் கொடுத்த பெண்களில் முன்னோடியாக இருந்தவர் கேப்டன் லக்ஷ்மி சாகல். ஜான்சி ராணியின் பெண்கள் படை பிரிவுக்கு தலைவராக இருந்தார். சிறு வயதிலிருந்தே அனைவரும் சமம் என்ற மதிப்பீட்டை இறுதி வரை பின்பற்றிய ஆயுதம் ஏந்திய போராளி ஆவார். இவர் 2012ஆம் ஆண்டு இறந்தபோது இவரது உடல் மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக கொடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. தேசிய கீதம். ரவீந்திரநாத் தாகூர் நடத்திய தத்துவ போதினி பத்திரிகா என்ற பத்திரிகையில் பாரத் வித்தாதா என்ற தலைப்பில் 1912ஆம் ஆண்டு வெளியானது தேசிய கீத பாடல். 15 வரிகள் கொண்ட நமது தேசிய கீதத்தை 52 நொடிகளுக்குள் பாட வேண்டும். ஜனகன மன பாடல் முதலாக 1911ஆம் ஆண்டு கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது. இப்பாடலை தனி தமிழில் நாட்டுப்பண் என்கிறோம். தேசிய கீதத்தை 1919ஆம் ஆண்டில் ரவீந்திரநாத் தாகூர் மார்னிங் சாங் ஆஃப் இந்தியா என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். தேசிய கொடிக்கான விதிமுறை. அதாவது பார்த்தீங்கன்னாக்க, அரசு மரியாதையுடன் செய்யப்படும் நல் அடக்கங்கள் தவிர வேறு யாருடைய மரணத்திலும் தேசிய கொடியை போர்த்துதல் கூடாது. உடைகள் மற்றும் சீருடைகளில் ஒரு பகுதியாக தேசிய கொடியை பயன்படுத்த கூடாது. மார்புக்கு கீழே தேசிய கொடியை அணியக்கூடாது. கைக்குட்டை, உள்ளாடை, திரைசீலை, துணி, விருப்பான் போன்றவற்றில் தேசிய கொடியை எம்ப்ராய்டிங் செய்யக்கூடாது. ஆனால் மாணவர்களே, மைடியர் புல்புல் விவேஸ் சில்ட்ரன்ஸ், தயவு செஞ்சு உங்களுக்கு கேட்குறேன், தேசிய கொடியை வந்து அந்த குப்பை தொட்டியிலெல்லாம் போட்டிங்க. மூத்திர சந்தில் முட்டு சந்திலெல்லாம் நான் பார்க்குறேன். நான் பொறுக்கி எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் எடுத்துன்னு வைக்க முடியும். நானும் இந்த குப்பை தொட்டியில் போடுவேன், ரோட்டில் கால் மிதிப்படும். தேசிய கொடி சினிமா தேட்டரில் தேசிய பாட்டு போட்டால் ஏஞ்சி கூட நிற்க மாட்டோம். ரொம்ப வருத்தமான செயல் அது. தேசிய கொடிக்கான விதிமுறை. தேசிய கொடியில் வாசகங்கள், எழுத்துக்கள் எதையும் சேர்க்கக்கூடாது. பொக்கே, பரிசுகள் போன்றவற்றின் மீது தேசிய கொடியை உரை போல பயன்படுத்தக்கூடாது. சிலைகள், மேடைகள் போன்றவற்றில் தேசிய கொடியை வைக்கக்கூடாது.
தேசிய கொடியை தரையிலோ தண்ணீரிலோ வீசக்கூடாது. வாகனங்களிலும் விமானங்களிலும் மேல் விரிப்பு போல போடக்கூடாது. யாராவது இது இந்த மாதிரி விஷயத்தை செய்யாதவங்க ஒரே ஒருத்தவர் இந்த உலகத்தில் உண்டா? ஒவ்வொரு நாட்டுக்கும் தேசிய கொடி இருக்கும். பட் எல்லாமே நாசக்காரர்கள், மனித தவறுகள். இயற்கை மனித தவறுகளை பொறுத்து கொள்ளாது. 3ஆம் உலக போர், இரவா நாளைக்கா, உலக அழிவு. இப்போ பாவத்தின் சம்பள மரணம், பெற்றவர்கள் செய்த பாவம் பிள்ளைகளை சேருகிறது. அதான் ஆக்சிடென்ட் ரோடில் அனாதைய சாவது. எவ்வளோ தவறுகள் செய்தீர்கள். இயற்கையின் பிள்ளை, இயற்கையை நாசம் செய்து விட்டீர்கள், அழித்து விட்டீர்கள். இயற்கை உங்களை கண்டிப்பாக அழிக்கும். தயாராயிருக்கு. இந்திய சுதந்திர போர் ஓர் அறிமுகம். போர்ச்சுகீசியர்கள், டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள் என பலரும் நாடி வந்த வணிக தேசமாய் இந்தியா விளங்கியது. இந்த வணிக போட்டி அரசியல் ஆதிக்க போட்டியாக மாறிட ஆரம்பித்தது. இங்கே இருந்த அரசர்களின் ஒற்றுமை இல்லாமை அவர்களை ஊக்குவித்தது. வியாபாரத்திற்காக வந்தவர்கள் இங்கே ஆட்சியை பிடிக்கும் அவலமும் நேர்ந்தது. இந்த ஆதிக்க போரில் ஆங்கிலேயர்கள் அதிக வெற்றியும் பெற்றனர். கோவா டையூ டாமன் போர்ச்சுகீசியர் வசமும், மாஹி, ஏனாம், காரைக்கால், பாண்டிச்சேரி பிரெஞ்சுக்காரர் வசமும், நாகப்பட்டினம், தரகம்பாடி டச்சுக்காரர்கள் வசமும், பெரும்பாலான மற்ற பகுதிகள் ஆங்கிலேயர் வசமும் என ஓர் அடிமை சங்கிலி இந்தியாவில் பின்னப்பட்டது. இந்த அடிமைத்தனம் 1947 ஆகஸ்ட் 15 வரை நீடித்தது. படிப்படியாக ஆங்கிலேயருக்கு எதிராக இங்கே எதிர்ப்பு வலுத்தது, வெறுப்பு வளர்ந்தது, மக்கள் மனதில் சுதந்திர தாகம் எழுந்தது. ஆங்கிலேயருக்கு எதிரான கிளர்ச்சிகள் என தொடங்கி இறுதியில் மக்கள் சக்தி வென்று மகத்தான மக்களாட்சி பிறந்தது. இந்திய சுதந்திர போர் ஓர் அறிமுகம். 1857 நடைபெற்ற சிப்பாய் கழகம்தான் முதல் இந்திய சுதந்திர போர் என அழைக்கப்படுகிறது. அது முதல் 1944 வரை ஏறத்தாழ 90 ஆண்டுகளில் நெடிய போராட்டமே நமது இந்திய சுதந்திர போர். இங்கே அந்நியர் ஆட்சி என்றால் அது முதலில் போர்ச்சுகீசியரால் தான் ஏற்பட்டது. கிபி 1510 கோவாவில் இது தொடங்கியது. பிறகு டச்சு, பிரெஞ்சு, ஆங்கில ஆட்சிகள் பல்வேறு இடங்களில் பல காலகட்டங்களில் உருவாகியது. இதற்கு பல எதிர்ப்புகள் அரசர்களால் தெரிவிக்கப்பட்டாலும் போர் மூலம் வெளிநாட்டவர் வெற்றி பெறும் நிலை ஏற்பட்டது. அவர்களின் நவீன இராணுவமும் தளவாடமும் கூட இதற்கு உதவி எனலாம். இந்திய சுதந்திர போர் ஓர் அறிமுகம். கிபி 1857 சிப்பாய் கழகத்திற்கு முன்பே 9/6/1806 நடைபெற்ற வேலூர் புரட்சியும் ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு கிளர்ச்சியாகவே கருதப்படுகிறது. பிறகு கிபி 1842 வங்காளத்திலும், கிபி 1844 சிந்துவிலும், பிறகு பீகார், பஞ்சாப் போன்ற இடங்களிலும் இந்திய சிப்பாய்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கலகங்கள் செய்தனர். இவை ஆங்கிலேய அரசால் ஒடுக்கப்பட்டு தோல்வியில்தான் முடிந்தது. கிபி 1857 வரை இந்தியாவில் ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி ஆட்சியே நடைபெற்றது. 1857 முதல் இந்திய சுதந்திர போருக்கு பின் விக்டோரியா பேரரசின் அறிக்கை மூலம் இந்தியாவின் ஆங்கிலேய அரசை இங்கிலாந்து நாட்டு அரசை ஏற்றுக்கொண்டது. அதன் பிறகு ஏற்பட்ட கல்வி வளர்ச்சி, பத்திரிகை, தபால், தந்தி போக்குவரத்து வசதிகள் மூலம் மக்கள் தொடர்பு அதிகரித்தது. சுதந்திர தாகம் எழுந்தது. சமூக சீர்திருத்தம் வளர்ந்தது. இதன் மூலமாக படித்த இந்தியர்களிடையே அடிமை வெறுப்பும் சுதந்திர உணர்வும் வளர்ந்தது. கிபி 1885 தோற்றுவிக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் ஆங்கிலேயர் பெருத்தாலும் சூழ்ச்சி, வங்கப்பிரிவினை, 1902 திலகர் போன்றவர்களின் வீர முழக்கம் எல்லாம் சுதந்திர பயிர் முளைத்து வேறொன்ற துணை ஆயிற்று. 1910
வாக்கில் மகாத்மாவின் அரசியல் பிரவேசம் சுதந்திர தாகம் மிக அதிகமாகிட துணை புரிந்தது. பட்டேல், நேரு, காமராஜ், ராஜாஜி, திருப்பூர் குமரன், வபுசி என காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை ஆங்கிலேயர் எதிர்ப்பை அதிகமாக்கியது. உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், வரிகொடா இயக்கம், வேலையினை வெளியேறு இயக்கம் என்று படிப்படியாக நடந்த சாத்வீக போராட்டம் இறுதியில் வென்றது. நாடு 1947 ஆகஸ்ட் 15 விடுதலை அடைந்தது. இந்திய சுதந்திர போர் ஓர் அறிமுகம். இந்த சுதந்திர தாகம் மக்கள் மனதில் எழ பாரதி போன்ற கவிஞர்களின் பாடல் அறிஞர்களின் பேச்சு, குமரன் வ.உ.சி போன்றவர்களின் தியாகம், அவர்கள் சிறையில் பட்ட கொடுமை எல்லாமே காரணமாயின. இந்த வீர வரலாற்றை விளக்குவதாகவே எதிர்ப்பு குரல் கொடுத்த வீரபாண்டிய கட்டபொம்மன் முதல் காந்தியார் வரையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 50 வீரர்களின் வீர வரலாறு சுதந்திர போராட்டத்தில் இருக்கிறது.